ஏஎல்பி சிபிடி 2ல இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்ஸான கொஷின்ஸில் நீங்கள் தப்பு பண்ணாமல் இருந்தாலே உங்களோட ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகும். அந்த மாதிரி சில இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 இஸ் த SI யூனிட் ஆஃப் டேஷ். கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 என்பது டேஷின் அலகாகும்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போது யூனிட் கொஞ்சம் பிரித்து பாருங்க. கிலோகிராம் கிலோகிராம்ன்றது உங்களுக்கு எதோட யூனிட்டாக இருக்கலாம்? மாஸோடதாக தான் இருக்கும். கரெக்டாக, நிறையோடது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ms பவர் -1 அப்படின்றது வந்து உங்களுக்கு வெலாசிட்டிக்கு வரும். எப்படி வெலாசிட்டிக்கு ms பவர் - வரும் அப்படின்னு சொல்கிறேன்னா, வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமா. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு மூவ்மெண்ட் ஏதோ ஒரு இதில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, மூவ் பண்ணியிருப்பீங்க. அந்த இடப்பெயர்ச்சி தான் என்னன்னு சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அப்போ அந்த மூவ் பண்ண டிஸ்டன்ஸுக்கு வந்து உங்களுக்கு என்ன வரும், மீட்டர் சொல்லுவீங்களா? அதனால என்ன பண்ணிக்கிறேன், மாஸுக்கு கிலோகிராம் போட்டுக்கிட்டேன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மூவ்மெண்ட் ஆனதுக்கு மீட்டர் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து டிவிஷனில் டைமோடக்கு நம்ம என்ன பண்ணுவோம், SI யூனிட் செகண்ட் போடுவோம். அப்போது கீழே எஸ்ன்னு வந்துருச்சு. இந்த எஸ் வந்து மேலே எழுதுறோம்னா என்ன பண்ணலாம், கிலோகிராம் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு செகண்ட் பவர் -1 எழுதிக்கலாமா? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்றது உங்களுக்கு எதோட ஃபார்முலா? மொமெண்டத்தோட ஃபார்முலா தான் உங்களுக்கு என்னது, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மொமெண்டம்ன்றது நமக்கு எங்கே இருக்குது, ஆப்ஷன் 1ல் இருக்குது. 1 இதை வந்துட்டு 2 3 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ மற்றது பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு உங்களுக்கு என்ன யூனிட் வரும்? ப்ரெஷருக்கு உங்களுக்கு பாஸ்கல். வேற என்ன இருக்குது, ஃபோர்ஸுக்கு வந்து உங்களுக்கு நியூட்டன் வரும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக பார்த்து ஆன்சர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்வெர்ட் 1 ரேடியன் டு டிகிரிஸ். 1 ரேடியனை டிகிரியாக மாற்றவும்னு கொடுக்குறாங்க. கொஸ்டின் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, 1 ரேடியனை டிகிரியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா, ஒரு ஃபுல் சர்க்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 360 டிகிரி. சிம்பிள், கரெக்டாக. 360 டிகிரி அப்படின்றது 2π ரேடியன்ஸ். அதை தான் 360 டிகிரி இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பை ரேடியன்ஸ்ன்றது உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த 2 வேர்ட் டிவிஷன் எடுத்துகிட்டு வந்துடலாமா? 360 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ஆகும் 180 டிகிரின்னு வந்துடும். இப்போ எனக்கு பை ரேடியன்ஸோடது 180ன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு தேவை 1 ரேடியனோடது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு சைடும் பையால் டிவைட் பண்ணிங்கன்னா பை கேன்சல் ஆகிடும். இந்த பை இந்த சைடு வந்துடுமா? அப்போது 1 ரேடியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி டிவைடட் பை பை. 180 டிவைடட் பை பையோட வேல்யூ வந்து நீங்கள் என்ன போடலாம், 3.14 ஆர் 22/7 எது வேணால் போடலாம். 3.14 அப்படின்னு போட்டுட்டு 180 டிவைடட் பை 3.14 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஒன்று டேரெக்டாக அப்படி எடுத்துகிட்டு வரலாம், இல்லைனா 2 டிஜிட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக 100ஆல் 2 சைடும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 18000 டிவைடட் பை இங்கே வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணுறதுனால 314ன்னு கிடச்சிரும். இப்போது டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 57.3ன்னு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும் 1 ரேடியனோட டிகிரி. இப்போது 57.3ன்றது நான் எங்கே இருக்குன்னு பார்க்குறேன், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். SI யூனிட் ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். பொது ஈர்ப்பு மாறிலியின் SI அலகு என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட SI யூனிட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து நியூட்டனோட ஈர்ப்பு விதி, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் எழுதுங்க. F is equal to Gm1m2 divided by r squared. அப்படின்றது என்ன, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். இதில் G தான் நமக்கு வேணும், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜியை ஒரு சைடு வச்சுக்கிறேன், மற்றது எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். ஆர் ஸ்கொயர் இங்கேருந்து இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகிடும், F இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு மல்டிப்ளிகேஷனில் வந்துடும்.
M1 M2ன்றது பேலன்ஸ் இங்கே இருக்குது, அது கீழே வரும்போது டிவிஷனில் வந்துடும். M1 × M2 அப்படின்னு கிடச்சிரும். சரி, இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் யூனிட் போடுங்க. ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபோர்ஸுக்கு பதிலாக நியூட்டன் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஆர்ன்றது என்ன? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ். அப்போது டிஸ்டன்ஸுக்கு நம்ம என்ன போடுவோம்? மீட்டர் போடுவோம். R² இருக்குது. அப்போ 2 தடவை என்ன பண்ணணும்? மீட்டர் போடணும். நெக்ஸ்ட் பாருங்க, வேற என்னென்ன இருக்குன்னா மாஸ் இருக்குது. மாஸ்க்கு என்ன போடுவோம்? கிலோகிராம் போடுவோம். இங்கேயும் 2 மாஸ் இருக்குது, அதனால 2 டைம் என்ன பண்ணுறேன்? கிலோகிராம் போட்டுக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த 2 கிலோகிராமும் கீழே டிவிஷனில் இருக்கிறத மேலே எடுத்துகிட்டு போனோன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடுமா? கிலோகிராம் × கிலோகிராம் என்ன ஆகும்? கிலோகிராம் ஸ்கொயர்னு ஆயிடுமா? கிலோகிராம் ஸ்கொயரை மேலே எடுத்துகிட்டு போனீங்கன்னா நியூட்டன். மீட்டர் × மீட்டர் மீட்டர் ஸ்கொயர். கிலோகிராம் ஸ்கொயர் கீழே +2 இருக்கும், மேலே போகும்போது -2 ஆகிடும். இப்போ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2 அப்படின்னு எங்கே இருக்குன்னு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கிலோகிராம் பவர் -2 மேலே எடுத்துகிட்டு போல டேரெக்டாக இந்த ஸ்டெப்போட நிறுத்திட்டாங்க. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்க மாதிரி நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் ஸ்கொயரை மேலே எடுத்துகிட்டு போகாமல் கீழே கிலோகிராம் ஸ்கொயர்னு போட்டுருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரி, கொஸ்டின் பாருங்கள். கன்வெர்ட் 200 ml to மீட்டர் கியூப். 200 ml மீட்டர் கியூபாக மாற்றவும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே மீட்டர் கியூபில் தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 200 ml மீட்டர் கியூபாக மாற்றணும்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சது என்ன? 1 மீட்டர் கியூப் அப்படின்றது நமக்கு 1000 லிட்டர் அப்படின்னு தெரியும். ஆல்ரெடி முன்னாடி கொஸ்டின்ஸ்லேயே பார்த்துருக்கோம். 1 லிட்டரோடது 1000 mlன்னு தெரியும். இப்போது எனக்கு 1000 லிட்டருக்கு வேணும். அப்போ எனக்கு இந்த சைடு 1ன்னு இருக்கா, நான் இந்த சைடு 1000ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னா இந்த சைடும் 1000ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ எனக்கு டோட்டல் எம்எல்க்கு கிடச்சிரும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? 1000 × 1000 ml அப்படின்னு எனக்கு 1 மீட்டர் கியூபோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எனக்கு வந்து இப்போ அவங்க கேட்குறது 200 mlக்கு தான் கேட்குறாங்க, இவ்வளோ mlக்கு கேட்கல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 1 2 3 4 5 6. அப்போ இதை நான் எப்படி எடுத்துக்கலாம்? 10⁶ mlன்னு எடுத்துக்கலாமா? இப்போ அவங்க கேட்குறது என்ன? 200 mlக்கு. ஸோ எனக்கு 10⁶ mlக்கு வேண்டாம், 200 mlக்கு தான் வேணும். 1 மீட்டர் கியூப்னு இருக்குது இந்த பக்கம். நான் என்ன பண்ணுறேன்? 2 சைடும் 10⁶ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா இந்த 10⁶ இந்த 10⁶ ரெண்டுத்துக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ 1 mlக்கு கிடைக்கும் எனக்கு. 1 mlக்கு 1 மீட்டர் கியூப் டிவைட் பை 10⁶m அப்படின்னு கிடைக்கும். எனக்கு தேவை 200 ml. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இந்த சைடு 200ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ லெஃப்ட் சைடு நான் என்ன பண்ணணும்? 200ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்படி 2 சைடு நான் லெஃப்ட் சைடால் 200ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன்னா எனக்கு 200 mlக்கு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ வந்து இதில் என்ன பண்ணிக்கலாம்? 200 டிவைடட் பை 10⁴ × 100 அப்படின்னு 2ஆக பிரித்து எழுதிக்கிறேன். 2 0 எடுத்து 100ஆக மாற்றிக்கிட்டேன். ஏன்னா 2 0 நான் இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம்ல. இப்போ எனக்கு மேலே 2 கீழே டிவைடட் பை 10⁴ அப்படின்னு இருக்குது. இந்த 10⁴ நான் மேலே எடுத்துகிட்டு போயிட்டேன்னா 2 × 10⁻⁴ மீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 200 ml அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ இது எங்கே இருக்குன்னு பாருங்கள். 2 × 10⁻⁴ மீட்டர் கியூப்ன்றது ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபேரட் பெர் மீட்டர் இஸ் த யூனிட் ஆஃப் டேஷ். ஃபேரட் பெர் மீட்டர் என்பது டேஷின் அலகு அப்படின்னு கேட்குறாங்க. சரி பாருங்கள், ஃபேரட் அப்படின்றது எதோட யூனிட்டு? கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் தான் ஃபேரட். மின்தேக்கு திறன். ஒரு கெப்பாசிட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய மின் புலத்தை, அதாவது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை தேக்கி வைக்கிறது தான் இதோட வேலை. இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. பெர்மிட்டிவிட்டி அப்படின்றது ஒரு பொருள் எவ்வளவு மின்சாரத்தை அல்லது இந்த மின்புலத்தை அனுமதிக்குது அப்படின்றதோட பண்பு. சரி, இப்போ வந்து ஒரு சின்ன லாஜிக். கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கெப்பாசிட்டன்ஸ்ன்றது பெர்மிட்டிவிட்டி ஏரியா டிவைடட் பை டிஸ்டன்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு என்ன வரும்? கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா வரும்.
இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த பர்மிட்டிவிட்டி மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த பர்மிட்டிவிட்டி மட்டும் ஒரு பக்கம் நான் வச்சுக்கிறேன். ஈக்குவல் டு கெப்பாசிட்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் இந்த பக்கம் மேலே எடுத்துகிட்டு வரேன். கெப்பாசிட்டன்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஏரியாவை கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். கீழே டிவைடட் பை ஏ அப்படின்னு வந்துடும். சரி, இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க, யூனிட் எழுதுங்க. கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் என்ன? ஃபேரட். டிஸ்டன்ஸுக்கு என்ன வரும்? மீட்டர். ஏரியாவுக்கு என்ன வரும்? ஏரியான்றது வந்து உங்களுக்கு ரெண்டு, இப்போ வந்து ஒரு ஸ்கொயரில் ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஸ்கொயராக இருந்தால் ஏ இன்ட்டு ஏன்னு போடுவீங்க, இல்லை ரெக்டாங்கிளாக இருக்குன்னா எல் இன்ட்டு பின்னு போடுவீங்க. அப்போது இங்கே ஒரு மீட்டர் வரும், இங்கே ஒரு மீட்டர் வரும். அப்போ ஏரியா என்ன வரும்? மீட்டர் ஸ்கொயர்னு உங்களுக்கு ஃபைனலாக எழுதும் போது வரும். அப்போ ஏரியாவுக்கு நான் என்னென்னு பண்ணிக்கணும்? மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் இன்ட்டு மீட்டர்னு போட்டுக்கிறேன். ஒரு மீட்டர் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போது ஃபேரட் பர் மீட்டர் அப்படின்றது பேலன்ஸ் இருக்கும். இப்போ ஃபேரட் பர் மீட்டர்ன்றது நமக்கு எதோட யூனிட்டாக கிடச்சிருக்கு? பெர்மிட்டிவிட்டி. அப்போ பெர்மிட்டிவிட்டின்றது எங்கே இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். சிம்பிள். ஃபேரட் வந்தாலே அது மின்சாரம் சம்மந்தப்பட்டது, அப்போது அது பெர்மிட்டிவிட்டி. இதே வந்து உங்களுக்கு ஹென்ரி பர் மீட்டர் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது காந்தப்புலம் சம்மந்தப்பட்டது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் சம்மந்தப்பட்டது. அது வந்து உங்களுக்கு பெர்மிட்டிவிட்டி கிடையாது, பெர்மியபிலிட்டி. எதை சம்மந்தப்பட்டது? மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிலேட் பண்ணது. இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க அந்த டாபிக் வரும்போது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்வெர்ட் 50 ஃபுட் பவுண்ட்ஸ் பர் செகண்ட் டு வாட்ஸ். வினாடிக்கு 50 அடி பவுண்டுகளை வாட்களாக மாற்றவும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த லாஜிக் தெரிஞ்சிருக்கணும். 1 ஃபுட் பவுண்ட் பர் செகண்ட் அப்படின்னா 1.355 வாட்ஸ் அப்படின்ற வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்க? 50 ஃபுட் பவுண்ட்ஸ் பர் செகண்ட் டு வாட்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ நான் இந்த சைடு 50ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னா இந்த சைடும் 50ஆல் மல்டிபிள் பண்ணணும். 50 இன்ட்டு 1.355 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 67.75 வாட்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 67.75ன்றதை இந்த 5 1 டிஜிட்டாக அது நான் என்ன பண்ணிக்கிறேன், 7 8ஆக மாற்றிக்கலாமா? 67.8ன்னு. இப்போ 67.8ன்ற ஆப்ஷன் இங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு 1 ஹார்ஸ் பவர் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 550 ஃபுட் பவுண்ட்ஸ் பர் செகண்ட். அதே மாதிரி நமக்கு இன்னொன்று தெரியணும். 1 ஹார்ஸ் பவர் அப்படின்றது 746 வாட்ஸ். இந்த மாதிரியான ஒரு சில வேல்யூஸையும் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும், பார்த்து வச்சுக்கணும். அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹென்ரி பர் மீட்டர் இஸ் த யூனிட் ஆஃப் டேஷ். ஹென்ரி பர் மீட்டர் என்பது டேஷின் அலகு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னேன், ஹென்ரி பர் மீட்டர்ன்றது எதோட யூனிட்டு? பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டின்றது உங்களுக்கு எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன், ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். முதல்ல ஹென்ரின்றது உங்களுக்கு எதோட அலகு? ஹென்ரின்றது உங்களுக்கு இண்டக்டன்ஸோட யூனிட். இது வந்து உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிலேட் பண்ணுது. இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டி அப்படின்றது ஒரு பொருள் தனக்குள்ள எவ்வளவு காந்தப்புல கோடுகளை அனுமதிக்குது அப்படின்றதுக்கான ப்ராப்பர்ட்டி. இதை நீங்கள் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொலினாய்டோட இண்டக்டன்ஸ் ஃபார்முலாவை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஈக்குவல் டு மியூ என் ஸ்கொயர் ஏ பை எல். இதில் வந்து உங்களுக்கு மியூ அப்படின்றது பெர்மியபிலிட்டி, எல்ன்றது உங்களுக்கு இண்டக்டன்ஸ். இந்த ஸ்மால் எல் வந்து உங்களுக்கு லென்த், ஏன்றது உங்களுக்கு ஏரியா, என்னன்றது வந்து உங்களுக்கு ஒரு நியூமெரிக்கல் வேல்யூ, இதுக்கு யூனிட் கிடையாது.
நியூமெரிக்கல் வேல்யூ ஒன்று வரும். ஓகே, எல்லாத்த பற்றியும் இப்போ சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, நமக்கு தேவை என்னது, பெர்மியபிலிட்டிக்கு தான் தேவை. பெர்மியபிலிட்டியை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் எடுத்துட்டு போங்க. எல் இன்டூ எல் சீக்வல் டு மியூ. இந்த என் ஸ்கொயர்டு ஏன்றது கீழே வந்துடும், என் ஸ்கொயர் ஏ. இப்போ வந்து எல்லாத்துக்கும் யூனிட் போடுங்க. இண்டக்டன்ஸோட யூனிட் என்ன, ஹென்ரி. லென்த்தோட யூனிட் என்ன, ஹென்ரி இன்டூ மீட்டர் டிவைடட் பை என் ஸ்கொயர்டுன்றது நியூமரல் வேல்யூ, அதுக்கு நம்ம எதுவும் யூனிட் போட முடியாது. நெக்ஸ்ட் ஏரியா, ஏரியாவுக்கு என்ன பண்ணுவீங்க, மீட்டர் ஸ்கொயர்னு போடுவீங்க, சீக்வல் டு மியூ. இப்போ வந்து ஒரு மீட்டர் கேன்சல் ஆகிடுமா, அப்போ ஹென்ரி டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் மீட்டராக மாறிடும். மியூ இஸ் ஈக்குவல் டு ஹென்ரி பர் மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ பெர்மியபிலிட்டிலேருந்து உங்களுக்கு என்ன பண்ணியாச்சு, யூனிட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹென்ரி பர் மீட்டர் அப்படின்றது பெர்மியபிலிட்டி அப்படின்றது தெரியும். அது அப்போ ஃபேரட் பெர் மீட்டர்ன்றது உங்களுக்கு என்ன வரும், பெர்மிட்டிவிட்டி. பெர்மிட்டிவிட்டிக்கும் பெர்மியபிலிட்டிக்கும் ஒரு சிலர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க, அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். கன்வெர்ட் 1 அட்மாஸ்பியர் டு கிலோ பாஸ்கல்ஸ். ஒரு வளிமண்டலத்தை கிலோ பாஸ்கலாக மாற்றவும்னு கேட்குறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த 1 அட்மாஸ்பியர் அப்படின்றது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்கல்ல சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், 1,1325 பாஸ்கல் அப்படின்னு கிடைக்கும். ஆனால் இங்கே கேட்டு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய வேல்யூ. இப்போ வந்து நம்ம 1 கிலோகிராம்னா 1000 கிராம்னு சொல்கிறோம். அது எப்படி 1000 கிராம் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்க மாட்டோம். அது மாதிரி தான் இந்த வேல்யூஸ்லாம். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கணும், பார்த்து தான் வச்சுக்கணும். சரி, ஓகே. இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, அவங்க பாஸ்கல்ல கேட்கல, கிலோ பாஸ்கல்ல கேட்குறாங்க. ஸோ கிலோ பாஸ்கல்ல வேணும்னா இந்த 1 கிலோகிராம் கான்செப்ட் மாதிரி தான். 1 கிலோ பாஸ்கல்ன்றது 1000 பாஸ்கலுக்கு ஈக்குவலாக இருக்கும். எனக்கு தேவை 1,1325 பாஸ்கலுக்கு தேவை. நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணுவோம், ரெண்டு சைடும் 1000 பண்ணுவோம், 1000 கேன்சல் ஆகும். இப்போது என்ன வேல்யூக்கு தேவையோ அதை மல்டிபிள் பண்ணுவோம். 1,1325 பாஸ்கலை ரெண்டு சைடு மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடும் 1,1325 மல்டிபிள் பண்ணணும். அப்போது 3 டிஜிட் வந்து நான் தள்ளி பாயிண்ட் எடுத்துகிட்டு போனோம், 1 2 3. அப்போ எனக்கு என்னென்னு கிடைக்கும், 101.325 கிலோ பாஸ்கல் அப்படின்னு 1,1325 பாஸ்கலுக்கு கிலோ பாஸ்கல் வேல்யூ கிடைக்கும். அப்போ இது எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கு. அதனால என்ன பண்றேன், ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, the SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இஸ். மின் தடை திறனுக்கான SI அலகு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. the SI யூனிட் ஃபார் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி இஸ். மின்தடை திறனுக்கான SI அலகு என்னன்னு கேட்குறாங்க. நிறைய பேர் ரெசிஸ்டன்ஸ்க்கும் அப்புறம் இந்த ரெசிஸ்டிவிட்டி, இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசத்தை கவனிக்காம தப்பு பண்ணிடுவாங்க. இங்க ரெசிஸ்டிவிட்டி கேட்டிருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் கேட்கல. மின்தடை கிடையாது, மின்தடை திறன். ரெசிஸ்டன்ஸ்ன்றது உங்களுக்கு மின்தடை, ரெசிஸ்டிவிட்டின்றது மின்தடை திறன். இதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன, ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ அப்படின்ற ஃபார்முலா நீங்கள் ஒரு சில இடத்துல பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இதை வந்து இந்த ரோன்றதுக்கு பாருங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது. ஆர்ன்றது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸு, இதில் எல்ன்றது உங்களுக்கு லென்த்து, ஏன்றது உங்களுக்கு ஏரியா. சரி, இப்போ நமக்கு என்ன தேவை, ரெசிஸ்டிவிட்டியோடது தான் தேவை. அப்போ நான் ரெசிஸ்டிவிட்டி என்ன பண்ணிக்கிறேன், தனியாக எழுதிக்கிறேன். ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு, இந்த சைடு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது,
ஏரியாவை மேலே எடுத்துகிட்டு போயிட்டோன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இப்போ இந்த எல்லை கீழே நான் எழுதிக்கலாமா? இப்போ எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணுங்க, யூனிட் எழுதுங்க. ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்ன? ஓம். கரெக்டா? அப்போ ஓம் எழுதிக்கிறேன். ஏரியாவுக்கு நமக்கு தெரியும் மீட்டர் ஸ்கொயரு, லென்த்துக்கு மீட்டர், 1 மீட்டர் 1 மீட்டர் கேன்சல் பண்ணிட்டேன்னா ஓம் மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓம் மீட்டர் அப்படின்றது நமக்கு எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் பியில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா? வெறும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு யூனிட் ஓம் வரும். இதே உங்களுக்கு ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓம் மீட்டர்னு வரும். ஓம் மீட்டர். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்க. ஆம்பியர்ன்றது உங்களுக்கு கரண்டோட யூனிட்டு, டெஸ்லான்றது உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கன்வெர்ட் 1 ஜிகாவாட் ஹவர்ஸ் டு ஜூல்ஸ். 1 ஜிகாவாட் மணியை ஜூல்களாக மாற்றவும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூல்ன்றது உங்களுக்கு எதோட யூனிட்டு? எனர்ஜியோட யூனிட். வாட்ன்றது உங்களுக்கு பவரோடது, ஹவர்ன்றது உங்களுக்கு டைமோடது. சரி, இதுலேருந்து நம்ம என்ன ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜியோட ஃபார்முலா இருக்குது. கரெக்டாக? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டூ டைம். இதுதான் வந்து உங்களுக்கு எனர்ஜியோட ஃபார்முலா. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஜிகா வாட்னு கொடுத்துருக்காங்க. ஜிகாவுக்கு உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 10⁻⁹ வரும். இதே வந்து நீங்கள் கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 10⁻³ வரும். மெகாவுக்கு என்ன வரும்? 10⁻6 வரும். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு ஜிகாவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 10⁻9 போட்டுக்கலாமா? பவருக்கு பதிலாக நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. 10⁻9 வாட் இருக்கு. இப்போ வாட் இன்டூ டைம், ஹவர்ஸ் 1 ஜிகாவாட் ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ வந்து 1 ஹவருக்கு உங்களுக்கு என்ன வரும்? 3600 செகண்ட்ஸ் வரும். கரெக்டா? இப்போ 3600 செகண்ட் இருக்கு. இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? 36 அப்படின்னு போட்டுக்கிறேன். 36 இன்டூ 10⁻2 டு 10⁻9. அப்போ 9 + 2 வந்து என்ன ஆகிடும்? 36 இன்டூ 10⁻11 அப்படின்னு இருக்கும் எனக்கு. ஆனால் நான் ஆப்ஷன்ஸ் பார்க்குறேன். ஆப்ஷன் எல்லாமே என்னன்னு இருக்கு? 3.6 தான் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? இன்னொரு பாயிண்டட் டிஜிட் என்ன பண்ணுறேன்? 36லேருந்து இந்த பாயிண்ட்டை தள்ளி எடுத்துகிட்டு வரேன். அப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னா இன்னொரு 10 நான் பவரில் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ 3.6 இன்ட்டு 10⁻12 அப்படின்னு ஆகிடும். 3.6 இன்ட்டு 10⁻12ன்றது உங்களுக்கு எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ வந்து நம்ம 3.6 இருக்கு. இதில் நீங்கள் 10 மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் தள்ளி எடுத்துகிட்டு வருவோம். கரெக்டாக? ஆனால் நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா ஆப்போசிட்டாக பண்ணியிருக்கேன். 36ன்னு இருந்ததை பாயிண்ட்டை உள்ளிருக்க எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரசன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.